வணக்கம் 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 நண்பர்களே. அதாவது ஆவின் பால் அட்டைதாரர்கள் அவதி. திமுக அரசிற்கு ஓபிஎஸ் கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்க இருக்கிறோம். அதாவது பால் அட்டைதாரர்கள் எந்த பூத்களில் பால் பெற்று கொண்டிருக்கிறார்களோ அதே பூத்களில் மாதாந்திர அட்டையை வழங்க உடனடி நடவடிக்கை வேண்டும் என்று ஓபிஎஸ் வலியுறுத்தியிருக்கிறாரு. இது குறித்து முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆவின் பால் மற்றும் பால் பொருட்களான தயிர், வெண்ணெய், நெய், இனிப்பு வகைகள், ஐஸ்கிரீம் வகைகள் என அனைத்து பொருட்களின் விலையும் உயர்த்தி மக்களை துன்புறுத்தி திமுக அரசு தற்போது ஆவின் பால் நுகர்வோர்களை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தொல்லை அளிக்கும் நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கிறது. திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற ஒரு சில மாதங்களிலேயே பால் அட்டை மூலம் பால் வாங்குவோரிடமிருந்து அவர்களுடைய பெயர், முகவரி, கல்வித் தகுதி, தொழில், மாத சம்பளம், குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை, ஆதார் எண் போன்ற விவரங்களை பெற ஆவின் நிர்வாகம் முயற்சி செய்தது. அட்டைதாரர்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்காக திமுக அரசு இதுபோன்ற மறைமுகமான நடவடிக்கைகளை எடுக்கிறது என்று குற்றம் சாட்டி ஆவின் பால் அட்டைதாரர்களிடமிருந்து எவ்வித தகவல்களும் கோரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ஆவின் பால் அட்டைகள் கேட்கும் அனைவருக்கும் அட்டைகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் நான் அறிக்கை விடுத்திருந்தேன். இதனை அடுத்து எந்த தகவல்களும் ஆவின் பால் அட்டைதாரர்களிடமிருந்து கோரப்படவில்லை. இந்த நிலையில் ஆவின் பால் அட்டைதாரர்களின் எண்ணிக்கை குறைக்கும் முயற்சியில் மீண்டும் ஆவின் நிர்வாகம் இறங்கியிருக்கிறது. சென்ற மாதம் வரை எந்த பூத்தில் பொதுமக்கள் பால் வாங்குகிறார்களோ அதே பூத்தில் பால் அட்டைகளும் மாதத்தில் ஒரு நாளில் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்தன. மக்கள் சிரமமின்றி பால் அட்டைகளை வாங்கி சென்றனர். வயதானவர்களுக்கு, அலுவலகம் செல்வோருக்கு தங்கள் வீட்டில் பணிபுரிபவர்கள் மூலம் பால் அட்டையை மாதம் பெற்று வந்தனர். காலமாக பின்பற்றப்பட்டு வந்த இந்த நடைமுறை மக்களிடையே நல்ல வரவேற்பினை பெற்றிருந்தது. ஆனால் இந்த மாதத்திலிருந்து இந்த நடைமுறையில் மாற்றத்தினை திமுக அரசு கொண்டு வந்திருக்கிறது. இதன்படி பால் பூத்துகளில் மாதம் ஒரு நாள் பால் அட்டைகளை தருவதற்கு பதிலாக ஆங்காங்கே உள்ள ஆவின் அலுவலகங்களுக்கு சென்று அட்டைகளை பெற வேண்டும். மேலும் எண்ணியல் பரிமாற்றம், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எக்ஸ்ட்ரா மூலமாக மட்டுமே பால் அட்டைகள் வழங்கப்படும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஒரு அலுவலகத்தில் 20 முதல் 25 பூத்துக்கான பால் அட்டைகள் வழங்கும் சூழ்நிலை தற்பொழுது உருவாகியுள்ளதோடு மட்டுமல்லாமல் பால் அட்டைகளை வாங்குவதற்காக மணிக்கணக்கில் காத்திருக்கக்கூடிய அவலநிலை ஏற்பட்டுள்ளது. டிஜிட்டல் பரிவர்த்தனை காரணமாக பால் அட்டைகளை வீட்டில் பணிபுரியும் பணியாளர்கள் மூலம் பெற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் அட்டைதாரர்கள் வசிக்கும் இடங்களுக்கு ஆவின் அலுவலகங்கள் இருக்கும் இடத்திற்கும் இடையேயான தூரம் 2 கிலோமீட்டர் என்பதால் ஏழை எளிய மக்கள், வயதானவர்கள் ஆட்டோவில் செல்லக்கூடிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. இது பால் அட்டைதாரர்களுக்கு கூடுதல் சுமையையும் ஏற்படுத்தியுள்ளது. இது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு கடும் கண்டனத்தை பார்த்திங்கன்னா ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஸோ எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்பதற்காக பால் அட்டைகளின் இந்த முறை பின்பற்றுகிறதோ அல்லது ஆவின் நிறுவனத்தில் ஊழியர் பற்றாக்குறை என்பதற்காக இந்த முறை பின்பற்றப்படுகிறதா என்பதை திமுக அரசு விளக்க வேண்டும். திமுக அரசின் இதுபோன்ற நடவடிக்கைகள் பால் அட்டைதாரர்களை துன்புறுத்துவதற்கு சமம். கடந்த 2 ஆண்டுகால திமுக அரசின் நடவடிக்கைகள் பார்க்கும் பொழுது பொதுமக்களுக்கு நல்லது வேண்டும் என்ற எண்ணமே செய்ய திமுக அரசுக்கு இல்லை என்பது தெளிவாக புரிகிறது. ஆவின் பால் அட்டைதாரர்கள் பூத்களிலேயே வழங்கப்படும் என பால் அட்டைதாரர்களின் விருப்பமாக இருக்கிறது. இதனை நிறைவேற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் திமுக அரசுக்கு உள்ளது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இதில் உடனடியாக தலையிட்டு பால் அட்டைதாரர்கள் எந்த பூத்களில் பால் பெற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அதே பூத்களில் மாதாந்திர அட்டையை வழங்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் என்று குறிப்பிடுகிறார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். இத்துடன் இந்த செய்தி தகவலானது முடிவடைகிறது. இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.